அதே திருப்பத்தூர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கால் ஒன்று வரலாம். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. உட்காரலாம். என்னப்பா செய்து மகனுக்கு? வேலைக்கு போகாம தப்பான வழியில போயிட்டு கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. பட்டம் வாங்கி எந்த புரோஜனம்? கிழிச்சிட்டான் படிச்சு. அதாவது என்ன காரணம்? நான் பாடின பாட்டை நீ கேட்கலையா? ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கறது இல்லை. காலில் விட்டுவான். என்னம்மா காரைக்கலாம் பக்கத்தில் வா. அவனுக்கு 2 விதமான இடைஞ்சல்கள் நடந்துச்சு. ஒன்று ஒரு பொம்பளையால், இன்னொன்று 2 நண்பர்களால் ஒரு குழப்பம் நடந்து வழக்கு விசாரணை போன்ற நிலைமைகள் ஏற்பட்டது. கேள்விப்பட்டதான் நான் பார்க்கல. இப்போ அவனை உடல்நிலையிலிருந்தும் மீட்டணும், பிரச்சனையிலிருந்து மீட்டணும். இப்போ உன் குடும்பம் கடன்பட்டு மனவேதனை அடைந்து வேதனையில் இருக்கும். இவைகளை தீர்த்து உன்னை தெளிவாக வாழ வச்சா போதுமா? நல்ல வேலைக்கு போவான். கால் ஒன்றுவான். என்ன யாரு? திருப்பத்தூர்லேருந்து வேலூருக்கு எத்தனை கிலோமீட்ரு? வேலூரை பற்றி என்ன உனக்கு ரொம்ப விளக்கமாக தெரியுது? வேலூருக்கு நாம் அங்கே போனதில்லை. மெட்ராஸ் போகிற வழியில் போனோம். வருத்தப்படுவியா? வேலைக்கு போவானான்னு கேட்டேன். வேலூருக்கு போவான் மாமன்னா. வேலூரில் என்னடா ஃபேமஸு பார்த்தியா? அவனை அப்படி சிறை தண்டனை பெறாம காப்பாற்றி உன் குடும்பத்தை முன்னேற்றி தரேன். இந்த அப்படி கடன்கள் படாமல் காப்பாற்றுறேன். வாழ்ந்து காடாமகனே நல்லாரு என் செல்ல ஐயா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு அருகர் அருகர் அரு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஹைதராபாத் கர்மசாமி உனக்கு கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லிடுதுப்பா. என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான். 1.25 வருஷம் ஆகுது தொழிலை இழந்து. இதனால் கடன்பட்டு குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டுறது கூட மன கஷ்டமும் வேதனையும் நடக்குது. இடம் மாற வேண்டிய நிலைமை வருமானு பார்த்தேன். அந்த சந்துக்குள்ளே போனேன். சைடில் ஒரு அற்புதமான அம்மன் கோயில் இருக்கு உன் வீட்டு பக்கத்தில். அதுலேருந்து ரைட் சைடு பார்த்தா ஒரு தொழில் பற்ற ஒன்று இருக்கு. ஆனால் கொஞ்சம் பலசரக்கு மளிகை கடைகள் அந்த வரிசையில் நிறைய. நீ என்ன தொழில் பார்க்கலாம்னு நினைக்கிற? ஒரே ஒரு விஷயந்தான். வரக்கூடிய இது என்ன மாதம்? பிப்ரவரி மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு தொழிலுக்கு உனக்கு நான் பணம் தருவேன். அந்த மெக்கானிசத்தை ஆரம்பிச்சுக்கோ. பழைய மாதிரி கொடி கட்டி பறப்பேன். கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்ல போகிறேன், வருத்தப்படுவானே. சொல்லட்டுமாண்ணே? என்ன பாளைய கூட்டாண்ணே சொல்லட்டுமா? ஏப்பா உன் மகன் பேர் என்ன பெரியா? ரஞ்சித். ரஞ்சித்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ரஞ்சனி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். பொண்ணு பேர். பொண்ணு யார்? உன் மகன். பையன் பேர் ரஞ்சித். ரஞ்சனி அப்படி என்றாலே அழகுன்னு அர்த்தம் தமிழில். உடனே எனக்கு பாரதியார் பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. சேரனன் நாட்டிடம் பெண்கள் உடனே. நீ மலையாளத்துக்காரரு. சேரநாடு சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்து தங்க தோணிகள் ஒட்டி விளையாடி வருவோம் என்று பாரதி பாண்டவ மாதிரி உன் மகன். ஏன் வருத்தப்படுவா? ஒரு தெலுங்கு பிள்ளைகிட்ட மனதை பறி கொடுத்துட்டான். அவளை கூப்பிட்டு வந்தால் ஏற்றுக்கிடுவியா? செட் பண்ணிடலாமா? பிரச்சனை இல்லையே. சரி, வாழ்க்கையில் ஒன்று குழப்பம் இல்லாமல் காப்பாற்றினா போதும்ல. இந்தா வச்சுக்கோ. நல்லா இருக்கு. காலில் வந்துட்டு வாங்க. எங்கே போனாலும் அங்கே தானடா போய் முடியுதிய. யாரும் வெளியே வர மாட்டேங்கியா? கர்மசாமிக்கு வாப்பா, பக்கத்தில் வா.
இப்போ உனக்கு பணம் தரதுக்கு உத்தரவாக இருக்கு. ஆனால் உன் கணக்குப்படி பணம் தந்தால் அது நிற்காது வீட்டுக்குள்ளே, உன் பொண்டாட்டி பேருக்கு கொடுத்தா நடக்கும் அப்படின்னு உத்தரவாயிடுது. இவன் தான் லட்சுமி கடாட்சம் பெற்றிருக்கா. பெற்றுக்கொள் மகளே, கோடி பணம் கிடைக்கும். நல்லாரு, சந்தோஷமாரு, வெற்றிகரமாரு. சொந்தமாக ஒரு வீட்டை அடிச்சுக்கா, ஜாமுன் போ. கருமசாமிக்கு ஆரோகரா ஆரோகரா. வாங்க வாங்க வாங்க. ஆமாம் அப்படியா, கேட்டு பார்க்குறோம். ஓ ஓ நல்லது. நாதர்முடி மேல் இருக்கும் அந்த நடந்த இடம் எங்கே? நாகப்பட்டினம், திருமறைக்காடு பக்கம். நாகப்பட்டினம். நாகப்பட்டினமாம்மா உனக்கு? நாகப்பட்டினமா வேதாரண்யமா? திருமருகல். வா. உனக்கு வாடா. வேதம் என்பதற்கு தமிழிலே மறை என்பது பொருளாகும். ஆரண்யம் என்பதற்கு தமிழிலே காடு என்பது அர்த்தமாகும். இரண்டையும் சேர்த்து பார்த்தால் அது மறை காடு என்பது பொருளாகும். அந்த மறை என்பதற்கு ஒரு அடைமொழி திரு. இரண்டையும் சேர்த்தால் திரு மறை காடு. அதான் உங்க ஊரு. காலன்ட்டு வா. அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரர் பேர் என்ன பேரு? மறைக்காட்டு ஈஸ்வரர், வேதாரணி ஈஸ்வரர், திருமறைக்காட்டு நாதர். அவருடைய இடத்துல தான் அந்த கதவு தாழ்திரவாய் மணிக்கதவை என்று திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாட்டு பாடி கதவை திறந்து வைத்த புண்ணியஸ்தலம் அது. கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேடா? அந்த கதவெல்லாம் பகவான் திறந்துட்டான். கருமசாமி, என் வாழ்க்கை கதவை திறக்கலையப்பா. இப்போதைக்கு நீ கடன்பட்ட வேதனை, குடியிருக்கிற குடும்பத்தில் பிரிவு, இந்த பிரச்சனையெல்லாம் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்க. கால் விட்டு வா. என்னம்மா கிளார், வேற என்னடா வேணும்? அதான் குடியிருக்கிற வீடு குடும்ப சொந்தமாக குழப்பருக்குன்னு சொன்னேன். இப்போ நேரம் உன்னை வீட்டுக்கு அனுப்பணும், ஏற்றுக்கிட வைக்கணும். அங்கே இருக்க பிரச்சனை இல்லாமல் உன்னை சாதாரணமாக போயிட்டு வர வச்சா போதுமா? போதும்னாடா? கண்ண முடிக்கா. கருமசாமிக்கு இந்தா மகனே, ஆனந்தமாக இருப்பாய். எல்லா கட்டும் வெட்டியாச்சு. ஓடு, இந்தா பணம். நல்லா இருடா, ஆனந்தமாக இருடா. மருவூர். எந்த ஊர்? திருமருகூர். வா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? திருமருகூரா மருவூரா? திருமருகர். அங்கே தான் நம்ம தொல்காப்பியத்துக்கு உரையில் இந்த மருவூர் கிளார் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கிய பேராசிரியர் ஞானி பிறந்த ஊர் அது. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் ஒரு காலம் விட்டுவாங்க. ராபி சேதுப்பிள்ளை ஐயா அவர்கள் தமிழகத்தின் ஊரும் பேரும் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் பெயர் காரணமும் அங்கே பிறந்த முக்கியத்துவர்களுடைய திருநாமத்தினுடைய அதிசய வரலாறுகளும் அதில் வெளியே வரும். அந்த நூலில் அவ்வளோ பெரிய பெருமை இருக்குது. செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை செப்பென்று சொன்னார். ஐயா படிச்சிருப்பீங்களே. சேதுப்பிள்ளை மாதிரி ஒரு ராபி சேதுப்பிள்ளை ஐயா மாதிரி செந்தமிழ் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம மண்ணின் மைந்தர். உண்மையா? ஐயா வரதராசர் அவர்களுடைய காலத்தில் உள்ளவர் தானே அவர். டாக்டர் மு வரதராசர் காலத்தில் உள்ளவர். அப்படி தானே? சரி, ஓகே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லுவா பொய் சொல்லுவா? காலம்டா. உண்மையை சொல்லு. ஊர் மைக்க சொல்லுதியா? யூடியூப் ஆஃப் பண்ணவா? வா. என்ன வேணும்? வாழ்க்கை எங்கே இருக்காரு?
மனசு இங்கே இருக்கு. காலன்ட்டோம் ட்ரெக்கில் அடிச்சு கூட வரலாம். அம்மா கண்ணு சும்மா நின்று ஆசை இல்லையா, உனக்கு ஆசை இல்லையா, அனுபவத்தை சொல்லி தரேன். கண்ண முடிக்காம அப்படியா? உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து ஒரு நாகம் வருது. அந்த நாகம் என்னது அப்படின்னு பார்த்தேன். நீ சர்ப்பயோகத்தில் பிறந்த பொண்ணு. சர்ப்பயோகத்தில் பிறந்த பொண்ணாக இருக்கிறத சின்சியரான மைண்ட், எதையும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு கரெக்டாக பண்ணுறது. அதனால் நீ எங்கேயும் வேலைக்கு போனோன்னா அடுத்தவங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன். உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவில் எல்லோரும் இருக்கும்னு நினைப்பேன். ஒரு வேலைக்கு சேர்க்க மாட்டான். அவனை உண்மை அதுதானே. கால் வந்துட்டுவான். தண்ணி கொடுப்பா அவருக்கு. இப்போ ஏப்ரல் மாதம் உனக்கு ஒரு பணி வாங்கி தரேன். வேலையை ஏற்பாடு பண்ணுவோம் ஏப்ரலில். அது உன்னுடைய வாழ்வுக்கு உயர்வானதாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு அடுத்து வாழ்க்கையை பற்றி தனிமையாக பேசி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். எப்படி பேசி முடிவு எடுப்போம்? தனிமையாக 100 பேர் 1000 பேருக்கு முன்னால் பேசி முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு முடிவை நம்ம கட்டி கொடுப்போம். இப்போதைக்கு உனக்கு வருமானத்துக்கும் மதிப்புக்கும் உரிய வேலையை வாங்கி தரதுக்கு நான் தயாராகிட்டேன். ஓகே பண்ணிடுவோம். வேறு என்ன வேணும்? சரி இந்தா கண்ண முடிக்கா. நல்லா இரு. கண்ண முடிக்கா. செய்வனை எவன் வச்சான்? உனக்கு சனி பகவானுடைய தொல்லையினால் ஏற்பட்டது தான் அந்த ஆக்சிடெண்ட்டு. செய்வனை இருக்கு என்பது ஒரு மூட நம்பிக்கை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு அடையாள பொருள்கள் 2 நீங்கள் எடுத்தீங்க. அதை வச்சு தான் இந்த செய்வனையை நம்ப முடியுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் சற்று பொறுமையாக இருக்கணும், வேலையில் கவனமாக இருக்கணும். ஏப்ரலுக்கு பிறகு புதிய மாற்றம் கிடச்சிரும். சரிண்ணா? தெளிவாக இருந்துக்கோ. கண்ண முடிக்காமல் செல்வாக்காரு. குலதெய்வத்தை வர வைப்போம். கூப்பிடு கருப்பசாமியை. இந்த மகளே, இந்த கனியை கொண்டு போய் தெய்வம் நடமாட்டம் வந்துடும். உங்கள் குடும்பமெல்லாம் மகிழ்ச்சி ஆயிரும். ஏப்ரலுக்கு மேல் வேலையில் மாற்றம் கிடைக்கும், புதுமை கிடைக்கும். நல்லா இருக்கு. புண்ணியமடைவாயம்மா. மகிழ்ச்சியாக இரு. செல்வாக்கா. நாகப்பட்டினம் எல்லை பொம்பளை பிள்ளை கல்யாணத்தை பற்றி குழப்பமடைந்து வந்த செல்வங்கள். என்னை பற்றி எனக்கு தெரியும். காலன்ட்டுவாங்க. திருமறை காடு அது. உட்கார வேண்டியதானே? ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே நின்னா எப்படி? விளக்கம் தெரிய வேண்டாம? இப்போ உன்னை பற்றியோ உன் பொண்டாட்டியை பற்றியோ பேச வேண்டாம். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும். என்ன ஜோதிடத்தை பற்றியோ சாமியை பற்றியோ எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சிருக்கேன். என் தொழிலை வளமாக்கிறதுக்கு வழி கிடைக்கணும். அது தெய்வம் நீ காட்டிடுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? அது பண்ணிடுவோம். ஒரு குழந்தை சேனலை வாங்கணுமே, அதுக்குரிய வழிகள் வேணும்ல? வேணுமா வேண்டாமா? வேணும்ல? உன் பேர் என்னடா? யோகேஸ்வரன். வேளாங்கண்ணிக்கு போய் எதுக்குடா வழிபட்டு வந்த? கும்பிடுவேன். அதனால் உனக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா. என்னடா பேர் வைப்ப? எதுக்குடா? உங்கள் அம்மா பேர் வள்ளி. உன் உள்ளம் உயர்ந்த உள்ளண்டா. மகிழ்ச்சியாக வாழ்வாய். இந்தா வளம் பெறுவாய். நல்லா இருக்கு.
உங்கள் அப்பன் பேர் முருகனால? முருகனா? பாருடா எவ்வளோ அருமையான பொருத்தம். ஆனந்தம் ஆனந்தம். இந்த மகளுடைய உள்ளத்தை அளந்து பார்த்தீர்களா? புரியலையா? இந்த மகளுடைய உள்ளத்தை அளந்து பார்த்தீர்களா? பார்த்தீங்களா? அந்த காலத்தில் கிழவிகள் ஒரு சொலவடா சொல்லுவா, சுற்றி சுற்றி வந்தவா சும்மா இருக்கா, சும்மா இருந்தவா சூலா இருக்கான்னு. பழங்காலத்தில் உலகத்தில் நடக்கிற அனைத்து விஷயத்தையும் வீட்டு கதவுக்கு இடையில் இருக்கக்கூடிய கன்னிப்பெண் அறிவாள். உண்மை இல்லையா? எல்லா விஷயத்தையும் கன்னிப்பெண்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு கூட அவ்வளோ விவரம் தெரியாது, அவங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரிஞ்சிடும். அது ஏன், அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டால், நம்ம பெரிய மனுஷியாகி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தோடனே எல்லா பொம்பளைகளும் வந்து அவளை பார்ப்பாங்க. உறவு முறைக்குரியவர்களும் பார்ப்பாங்க, சகோதரிகளும் பார்ப்பாங்க, ஊரே வந்து பார்க்கும். உறவினர்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு பேச்சு, ஒவ்வொரு அனுபவங்களை சொல்ல சொல்ல அவளுக்கு எல்லா விஷயமும் உச்சிலேருந்து உள்ளங்கால வரை தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு இடத்துல உட்காந்து உலகத்தை என்ன செய்தா தெரிஞ்சுக்கிடுறான். ஞானிகளும் அப்படித்தான். இவங்க தவத்தால் தெரியுதாங்க, அவங்க உறவால் தெரியுதாங்க. இப்போ இவளுக்கு கல்யாணத்தை பற்றி அவள் எப்படி கல்யாணம் முடிச்சுக்கிடணும்னு ஓ வாக்கால் சொல்லு, என் வாக்கால் சொன்னால் உன் மகா வருத்தப்படுவான். எப்படிப்பா கல்யாணம் முடிக்கணும்? நடக்காதுன்னு அவள் உள்மனதுக்குள்ள ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கா? நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் கூப்பிட்டு போ, எந்த சாமியார் பேரை வேணாலும் பாரு, எந்த மந்திரவாதியும் பாரு, என் மனசை மாற்றிக்கிடவே மாட்டேன். என் மனசை மாற்றி உங்கள்கிட்ட சவால் விட்டுருக்கா. வாய் திறந்து பேசாமல் உள்ளத்துக்குள்ளே சவால் விட்டுருக்கா. அந்த சவால் இந்த கருப்பசாமிகிட்ட செல்லாது, தெரிஞ்சுக்காட்டிங்க. கால் ஒன்றுவா. என்னம்மா சின்ன பொண்ணு, அதே சமயத்தில் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார். பாரதி எழுதினார். என்ன எழுதினார்? நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்டதுண்டோ. எவ்வளோ அருமையாக சொன்னார். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்டதுண்டோ. கேட்கல. நாய் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விலை, 1 லட்ச ரூபாய்க்கெல்லாம் நாய் இருக்குது தெரியுங்களா? யாராவது நாய்கிட்ட கேட்டு கொடுத்தாங்களா? அங்கே போறியா, வா வா, போறியா, வா வா. அது சொன்ன அண்ணன், சொல்லாட்ட அண்ணன், தின்ன அண்ணன், திங்காட்ட அண்ணன், ரூபாயிட்டு போந்தான அவனு பார்த்து விட்டுருவோம். எதில் சொன்னார்? எந்த தலைப்பில் சொன்னார்? புதுமை பெண். எந்த தலைப்பில் சொன்னார்? புதுமை பெண் என்னும் தலைப்பிலே பாரதி பாடினார். நல்ல விலை கொண்டு நாயை விற்பார், அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ. பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். பெண்ணுக்கு நுண்ணறிவை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் இந்த மாதர் அறிவை கெடுத்தார். அருமையாக எழுதின ஐயா. பாரதி மாதிரி ஒரு கவிஞன் இந்த பூர்வகத்தில் பார்க்கவே முடியாது. ஞான கவிஞன், ஞான கவிஞன். அதை மாதிரி அவ இஷ்டப்படி கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாலும் வாழ போகிறது அவா தானே. அவள் மன சுதந்திரத்தையும் நம்ம பார்க்கணும்ல. அவள் மனதுபடித்தானே வாழணும். அப்போ தானே அவள் சந்தோஷமாக ரசித்து இருப்பாள். அப்படிங்கிறதுக்காக யாராவது நம்ம விட்டு கொடுத்தது உண்டா? அந்த பூமியில் விட்டு கொடுத்தோமா? விட்டு கொடுக்கலை. அதையும் கூட பாரதி அருமையாக சொன்னார். நாடகத்தே காவியத்தே காப்பகத்தே, நாடகத்தே காவியத்தில் காப்பியத்தில் காதல் என்றால் காமுருவர் காளையர். இந்த உலகத்தில் நாடகத்தில், கதையில், காப்பியத்தில் காதல் வந்து அடாடாடாடாடாடாம்மா. ஊடகத்தே வந்து விட்டால் உள்ளம் குமுறுவாரப்பா உலகோர்னா. அது வீட்டுக்குள்ளே அந்த காதல் வந்துருச்சுன்னா எதிர்ப்பு தெரிவிப்பானா. உண்மையா இல்லையா? அப்போ கதை கேட்க நல்லாயிருக்கும். சினிமாவில் அடாடாடாடா கதாநாயகன் கதாநாயகி எவ்வளோ அழகாக இருக்காத, ஏன் அது வீட்டுக்குள்ளே நடந்தானையா? அங்கே மட்டும் ரசிக்கிய
வீட்டுக்கு ரசிக்க மாட்டேன்னு நீ வா கேட்பான். உண்மையா இல்லையா? கேட்பையா கேட்க மாட்டியா? கேட்கல. அதையும் பாரதி சொல்லிட்டான். அதனால் இவங்களுக்கு இவனுடைய உள்மனத்துக்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவனையே கட்டிக்கான்னு சொன்னா என்ன? அது நீ முடிவு எடுத்துட்ட. அவனுடைய கேரக்டரை பூரா நீ புரிஞ்சுக்கிட்ட. சரி, உண்மைதான்டா. காதலிக்கும் போது தான் நல்லா இருக்குடா. கல்யாணம் முடித்து வாழ்ந்த மறுநாள் ஆரம்பிக்கும்டா பேதி. அதுக்கு பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கி. நிறைய பேர்கள் காதலித்து கல்யாணம் முடித்தவங்க பெரிய பெரிய துன்பத்தையும் தொல்லையும் தாங்க முடியாமல் ஆகி கடைசியில் ஒரு பிள்ளை பிறந்தது டைவர்ஸ் ஆகிட்டு போனவங்க நிறைய பேர் என் கோயில் கொடுத்துருக்காங்க. இது நடக்கு. உண்மையா இல்லையா? அப்போ விரும்பும் பொழுது ஒரு மனம், வாடும் பொழுது ஒரு மனம். ஆக இந்த மனம் என்னும் பேய் ஒரு பொழுது என்ன செய்யாது, திருந்தாது. 2 மாதம் அவகாசம், 60 நாள். அவள் மனசுக்கு 2 மாதம் அவகாசம் கொடுப்போம். அவள் உன் மனத்தினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த மனதை பக்குவப்படுத்தி அவன் நம்மளை கடைசி வரை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா என்பதை இவளை அனுபவத்தின் மூலமாக நான் உணர வைத்து இவள் வாழ்க்கையை அமைச்சு தரேன். சந்தோஷமா? கால் வந்துட்டு வா. இவளை கதை ஒரு பிள்ளைக்கு பேசுனா நீ எத்தனை பேர் காத்திருக்காங்க, இன்னையா கருப்பசாமி அப்படின்னு சிலர் புலம்பிக்கிறான். ஆனால் கேட்கும்போது இருக்கான். இல்லையே, உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை கண்மணியே. அந்த பாட்டு அவன் பாடுதான். அவங்க அவன் உள்ளம் பாடுது, அவன் உள்ளம் பாடுது. ஆனால் அவன் ஒரு டென்ஷன் கேஷ். புரியுதா? அவனுடைய மனத்தை மாற்ற முடியுமான்னு பார்க்க நீ வேதனைப்படாத. என்னை மட்டும் பிரார்த்தனை பார்ப்போம். கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கா. இந்தா 60 நாள் கால அவகாசம். பொறுமையாக இருந்து உணர்ந்து செயல்படுவோம். நிதானித்து இருப்பாயாக. வாழ்க்கை எட்டி என்னால் வர முடியாது, நீங்கள் தான் வரணும். அதானே கரெக்டு. என்னை பார்த்துட்டு போங்க, ஆத்திரப்படுறாங்க, பார்த்துட்டு போங்க. நாளைக்கு காலையில் தான் பார்க்க முடியும், இருந்து பார்த்துட்டு போங்க. என்ன பேர் உன் பிள்ளை பேர்? வள்ளியம்மாளுக்கு நல்லா இருங்கப்பா.